ஹாய், குட் மார்னிங். நேற்று ஒரு வீடியோ ஃபேஸ்புக் தளத்தில் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தேன். நான் ஒரு மங்கியை பற்றின ஸ்டோரி. அது நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிலேட்டடாக அது இல்லை. பட் நியர்பை அதுக்கு அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணதுக்கு. ஸோ என்னோடய கருத்தும் அதை நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த குரங்கு அந்த தின்பண்டங்களை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது உள்ளே கை விட்டுச்சு இல்லையா. அதில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய தின்பண்டங்கள் இருந்ததுனால எல்லாத்தையும் கையில் எடுத்துச்சு. அதோட பேராசை அப்படி எடுத்ததுனால அதோட ஹேண்டை ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த குரங்கு பிடிக்கிறவர் என்ன பண்ணார், அதோட தலையில் தட்டி அதை பிடிச்சிட்டு போயிட்டார். இந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு கோல் செட் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதா நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கு இடையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நம்ம பர்சனலாக வந்தாலும் சரி, அஃபிஷியலாக வந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் எக்ஸாக்டாக அந்த ஒன்று ஃபோக்கஸ் பண்ணோம்னா 100% நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் கிடைக்கும்போது என்னை நினச்சி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு சண்டே. இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஆயிடுச்சுன்னா, நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போ ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போ என்னன்னா, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது சில விஷயங்கள் நோட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப் டே சம்மந்தமாக நமக்கு என்ன நினைவுகள் இருக்குன்னு யோசிக்கும்போது ஒரு முக்கியமான ஞாபகம் வந்ததுங்க. என்ன அப்படின்னா, அது நான் ஒரு புக்கில் ரீட் பண்ணது தான். அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி நண்பர் டே ஸ்பெஷலுங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஸ்டோரியில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல்லேருந்து எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒரு ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அடர்ந்த வனப்பகுதி. அதுக்குள்ளே போகும்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மழை வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, அதில் நனைஞ்சிட்டே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டே போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் ஆகுது. அதில் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கோவக்கார். ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சில ரொம்ப ஒரு டக்குன்னு உடனே கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த கோவத்துக்கு உண்டான செயல் உடனே அவங்ககிட்ட காட்டிடுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ஃப்ரெண்டை தன்னோட கையால் அடிச்சிட்டாரு. அடித்த உடனே என்ன ஆச்சு, அடித்த உடனே அவர் அதை ஃபீல் பண்ணிட்டாரு. அடித்தவர் ஐயோ நம்ம இதை பண்ணிருக்கக்கூடாதுன்னு யோசனை விட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி கஷ்டமாக நடந்து போகிறாரு. இந்த அடி வாங்கினவர் டக்குன்னு ஸ்லோ ஆகிட்டார். ஸ்லோ ஆனோன்னா பக்கத்தில் என்ன பண்ணார், பக்கத்தில் அவரு பின்னாடி பேக்கில் போகிறாரு, அவர் முன்னாடி நடந்து போகிறாரு. பக்கத்தில் ஒரு மணல் பரப்பு இருந்தது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அந்த மணலில் எழுதுறாரு, என்னோட நண்பன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாங்குவேஜில் அவர் எழுதுறாரு. அது எழுதினோடனே அவர் அடித்தவரும் அதை நோட் பண்ணுறாரு. பார்த்துட்டு அவர் கண்டுக்கல, ஓகேன்ட்டு மறுபடியும் வாக் பண்ணி போகிறாங்க. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நீரோட கடக்குறாங்க. அந்த கடக்கும் போது தவறுதலா என்ன பண்ணாருன்னா, அந்த அடி வாங்கினவர் மிஸ் ஆகி உள்ளே விழுந்துட்டாரு. இவர் வாக் பண்ணி அடி கொடுத்தவரும் ஃப்ரெண்டும் என்ன பண்ணாருன்னா, அவரும் நடந்து போகும்போது அவரும் ஃபர்ஸ்ட் அவர் விழுந்தோன்னே ரெண்டாவது இவரும் விழுந்துட்டார். உள்ள விழுந்தோன்னே தப்பிக்க வழி தேடுறாங்க. தேடும்போது அந்த அடி கொடுத்தவருக்கு நீச்சல் தெரியும், அடி வாங்கினவருக்கு நீச்சல் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த அடி கொடுத்தவர் அடித்தவர் அவரை இழுக்கிறார். கை வச்சு இழுத்து காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. உடனே அந்த அடி வாங்கின ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த செய்கிறார். என்ன அப்படின்னா, உடனே போய் பக்கத்தில் ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில் என்னோட உயிர் நண்பன் என்னை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உன்னை தொந்தரவு பண்ணேன், நீ ஒரு விஷயத்த தப்பான விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதுனால எனக்கு கோவம் வந்ததுனால நான் உன்னை அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டேன், ஏன்டா இதை செஞ்சோம் அப்படின்னு. அப்போ போய் நீ மணலில் எழுதுனாதையே அந்த விஷயத்த. இப்போ நான் உன்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது, நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஆனால் இதை போய் நீ பாறையில் எழுதுறிய அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார். நீ எனக்கு செஞ்ச துன்பத்தை நான் மணலில் எழுதுனேன், அது ஈஸியாக அழிச்சிடலாம். ஆனால் நீ செஞ்ச உதவியை நான் இந்த பாறையில் இது என்றைக்குமே அழிக்க முடியாது. இந்த மாதிரி தாங்க
இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து ஒரு டைமில் ஒரு தீபாவளி டைம் எனக்கு, அப்போ நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அவர் ஒர்க் பண்ணல, சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் வெயிட் பண்ணுறேன், அவரை மீட் பண்ணுறதுக்காக. அவர் அங்கேருந்து வந்து அவர் கையிலேருந்து 2000 ருபீஸ் எனக்கு கொடுத்தாரு, ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்கிட்ட கேஷ் இருக்குது, நான் மந்த்லி சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் ஒர்க் பண்ணல. அப்போ தான் நான் நோட் பண்ணேன். அது எனக்கு அப்போ புரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.